Right, sir. I'm start பண்ணுவோம் sir. Welcome, sir. Welcome address by Mr. J.K. Muthu, Chairman of DigitALL. Yes. So, sir, welcome, sir. Please give some information, sir. Please give a Workmates. Session recording போட்டிருக்கல sir. Recording இருக்கு sir. Yes, sir. Yes, sir. Saugata, is it recording mode? Yes, it is being recorded. Yeah, please. Start பண்ணலாம் sir. Yes, sir. Welcome, sir. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்மளோட இங்க AWS அமேசான் வெப் சர்வீசஸ்ல இருந்து கலந்திருக்கக்கூடிய இன்றைய பிரசன்டர்ஸ் அண்ட் அந்த நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் மிஸ்டர் ராஜேஷ் நாயர், மதுரையிலிருந்து மிஸ்டர் ராஜேஷ், அவங்க எல்லாருக்குமே என்னுடைய இனிய காலை வணக்கம். மற்றும் டிஜிட்டல் உறுப்பினர்களும் சிறப்பு அழைப்பாளர்களும் இந்த டிஜிட்டலுடைய அண்ட் AWS இணைந்து நடத்தக்கூடிய இந்த பயிற்சி பட்டறைக்கு வந்திருக்கக்கூடிய பார்ட்டிசிபென்ட் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். டிஜிட்டல் அமைப்பு முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களால 18/7/2015 அன்று துவக்கி வைக்கப்பட்ட அமைப்பு. தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தால துவக்கப்பட்ட இந்த டிஜிட்டல் அமைப்பு ஒரு 8 வருடமா தொடர்ந்து டிஜிட்டல் நாலேஜை ஆண்டர்பிரினருக்கும் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் கொடுக்கக்கூடிய பணியை செவனே செய்துட்டு இருக்கு. ஸோ இந்த வகையில கடந்த டிஜிட்டல் சங்கமம் 2023 மிக சிறப்பாக மதுரையில ராஜா முத்தையா மன்றத்தில் நடந்தேறியது. அதுல நிறைய ஸ்பான்சர்ஸோட சப்போர்ட், எஸ்பெஷலி AWS ஒர்க்மேட்ஸோடைய சப்போர்ட் மிக அருமையா இருந்தது. ஒர்க்மேட்ஸ்ல இருந்து நிறைய இனிஷியேட்டிவை AWSோட இணைந்து செய்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில தான் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன், கெட்டிங் ஸ்டார்டட் வித் AWS அப்படின்றது. ஏன்னா இன்னைக்கு நான் திரு ராஜேஷ் அவர்கள்ட்ட போத் ராஜேஷ் கிட்ட பேசும்போது நாம் பார்க்காத நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து AWSல இந்த குறிப்பிட்ட வருடங்களை நிறைய டெவலப் பண்ணிக்காங்க. இன்னைக்கு பிசினஸ சாஸோட எஸ்பெஷலி கிளவுடோட டிஜிட்டலோட துணை இல்லாம எந்த தொழிலும் நடத்த முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சா கூட அந்த வகையில அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த வகையில செக்யூர்டா ஸ்கேலபிளான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நிறைய அப்ளிகேஷன் கூட கொண்டு வந்திருக்குது AWS. அந்த வகையில இன்னைக்கு நமக்கு முக்கியமான இந்த கெட்டிங் ஸ்டார்டட் வித் AWS, அதுலயும் குறிப்பா அந்த $300 மினிமம் $300 இருந்து $500 வரைக்கும் கிரெடிட்ஸ் எடுத்துக்க முடியும். நம்ம இந்திய ரூபாயில சொன்னா ஒரு 24,000 இருந்து 40,000 வரைக்கும் கிரெடிட்ஸை எடுத்துக்க முடியும். அதையும் தாண்டி தேவை உள்ள நிறைய நிறுவனங்கள் இதை பயன்படுத்திக்க முடியும். வேற தளங்கள்ல வேற கிளவுட் ஸ்டோரேஜ்ல வச்சிருக்கவங்க ஆர் லோக்கல்ல வச்சிருக்கவங்கலாம் கூட இன்னைக்கு எந்த வகையில கிளவுடுக்கு மூவ் பண்ணி அதுவும் செக்யூர்டா மூவ் பண்ணி அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இன்றைக்கு நம்ம எடுக்கக்கூடிய செஷனும் அதுல அவங்க கொடுக்குற இந்த கிரெடிட்ஸ் பெனிஃபிட்ஸும் எல்லாருக்கும் உண்மையிலேயே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத நம்ம நம்புறோம். ஸோ அந்த வகையில எல்லாரும் இங்க கலந்துக்கணும். இன்றைக்கு நம்மளோட இணைந்திருக்கிறது வந்து ஒர்க்மேட்ஸ்ல இருந்து இந்த டீம் இணைந்திருக்காங்க, அப்புறம் AWSல இருந்து டீம் இணைந்திருக்காங்க. நம்ம டிஜிட்டல் அமைப்புல என்னுடைய துணைத் தலைவர்கள் திரு சரவணன் அவர்கள், திரு மதன் அவர்கள், சாகித் அவர்கள், மணிவாரன் அவர்கள் உள்ளிட்ட டிஜிட்டல் அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு 10 சாப்டர்ஸ், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 10 சாப்டரோட கன்வீனர்ஸ், கோ கன்வீனர்ஸ், ஜாயிண்ட் கன்வீனர், மதுரையுடைய ஹானரி பிரசிடென்ட் மிஸ்டர் கல்யாண் அவர்கள், வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் மதன் அவர்கள், செக்ரட்டரி மற்றும் ட்ரெஸரர் எல்லா டீமுமே இன்னைக்கு மதுரை மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஃபுல்லா 10 சாப்டர் உள்ள டிஜிட்டல் உறுப்பினர்களும் சரி, டிஜிட்டலுடைய லீடர்ஸும் சரி இணைந்திருக்காங்க. தவிர நிறைய பார்ட்டிசிபென்ட் இருக்காங்க. இந்த செஷன் முழுமையா ரெக்கார்டிங்காகவும் இருக்க போகுது. ஸோ அனைவரும் இந்த செஷனை முழுமையா இருந்து கவனித்து ஏதாவது கேள்விகள் இருந்தா அந்த நேரத்தில் கேட்டு இந்த கிரெடிட் பெனிஃபிட்டையும் இந்த நாலேஜ் பெனிஃபிட்டையும் எடுத்துக்கணும் அப்படின்னு டிஜிட்டல் சார்பாகவும் தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி சார்பாகவும் AWS சார்பாகவும் ஒர்க்மேட்ஸ் கோர் டு கிளவுட் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். நன்றி. நம்ம டைரக்டா செஷனுக்கு போயிடுவோம். Arvind from AWS is our special speaker. So he's going to present a few things about the AWS and about our upcoming new projects and more insights and benefits of AWS Cloud for SMB segment and for especially on the startups. Welcome, Arvind. Welcome.
Welcome, Mr. Aravind. Yeah, thank you, sir. Can you hear me? Hello? Aravind, you are audible, Aravind. Yeah, okay. You can share your, I made you a presenter, Arvind. So Okay. you can share your screen. திரு அரவிந்த் அவர்கள் வந்து முழுமையா தமிழ்ல கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் டெக்னிக்கல் முடிஞ்ச வரைக்கும் தமிழே தான் சார். மற்ற நாலேஜ் விஷயங்கள் தமிழ்ல கொடுப்பீங்க நம்புறோம். நன்றி. கண்டிப்பா. Arvind, any challenge in sharing the screen? Are you guys able to see my screen? No. Okay. Next to audio, there is a share option. Yeah. So there is some access issue with sharing it via the web browser. So that's why I opened the Zoho physical app. But can you at least hold on that meeting ID? Let me. தாமதத்துக்கு மன்னிக்கவும். ஒரு மீட்டிங் ஐடி Arvind, should I share? just one second. So do you have that meeting ID? So I can just put it in the app itself and open it. So browser, there is a problem. Oh, meeting ID. One second. Saugata, is the meeting ID right? We can just put it in the chat. I think I found it. Just hold on. Let me. Okay. Yeah. It is forcing me to register. Okay. Rajesh, should I make you the presenter? Yeah, I think that will. Arvind, should I share the screen? Yeah. Okay. Go ahead. Okay. Yeah, so that you can make me the presenter, I will share the screen. Yeah, I made you the presenter. Okay. The screen is visible. Yes, screen is visible. Yeah, Kanan, over to you. Yeah. So காலை வணக்கம் அனைவருக்கும். ரைட், முத்து அவர்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம முடிஞ்ச வரையும் தமிழ்ல பேச ட்ரை பண்றேன். வந்து gonna see about the Arvind, we lost you. There's some network issues.
Arvind, you're there? It shows that he's not connected to audio. It might be some issue with his network. Oh, okay, fine. He's reconnecting. Reconnecting, right? Okay. In the meantime, he joins. Thank you all for joining. Sorry for the technical glitches. Sorry for that. என்னோட பேரு ராஜேஷ் நாயர். நான் வந்துட்டு தான் அக்கௌண்ட் மேனேஜர். I handle Kerala and also rest of TN. அப்போ இந்த செஷன்ல நம்ம வாட் வி ஆர் பிளானிங் இஸ் டு ஒரு ஹை லெவல் ஓவர்வியூ கொடுக்கலாம். என்னென்ன AWS சர்வீஸ் இருக்கு, எப்படி AWSல என்ன சர்வீஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஹை லெவல் ஓவர்வியூ தான் பிளான் பண்ணிட்டு இருக்கு. ட்ரெடிஷ்னலி நீங்க பார்த்தா லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஆர் யூசிங் AWS, பட் ஸ்டார்ட் அப்ஸ் அந்த மாதிரி லாட் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் அவர் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே AWS தான் பில்ட் பண்ணிட்டு இருக்கு. பட் நீங்க இப்ப பார்த்தா நீங்க பல அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்ண அப்ளிகேஷன், அதாவது பேடிஎம் இருக்கலாம், உபரா இருக்கலாம், ஓலா, அந்த மாதிரி லாட் ஆஃப் அப்ளிகேஷன் இஸ் பீங் பில்ட் ஆன் AWS. But what is the support that we are offering to small and medium business? For small and medium business, the application landscape வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும். நீங்க வந்துட்டு ஒரு டேலி மாதிரி அப்ளிகேஷன் இருக்கும், SAP P1 மாதிரி அப்ளிகேஷன் இருக்கும், ERP அப்ளிகேஷன் இருக்கும், வெப்சைட் இருக்கும், உங்களுக்கு டேட்டா பேக்கப் தேவை இருக்கும், உங்களுக்கு ஈவன் இந்த பிரைமரி ஒர்க் லோட் ஆன் ப்ரிமைஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கும், உங்களுக்கு பேக்கப் மட்டும் கிளவுட்ல தேவை. இப்போ அதுக்கான என்னென்ன சர்வீஸ் AWSல இருக்கு, எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், வாட் ஆர் த பேசிக் சர்வீஸ் AWSல இருக்கு, அதுதான் இந்த செஷன்ல அஜெண்டா. ஆஸ் எ ஃபாலோ அப் உங்களோட ஃபீட்பேக் எடுத்துட்டு இப்போ ஏதாவது வேற ஏதாவது டீடைல்டு செஷன் தேவை இருந்தா அதுவும் ஆஸ் எ சப்சிக்வெண்ட் செஷன் பண்ணலாம். இப்போ டீடைல் செஷன்ஸ் வந்துட்டு இப்போ அனலிட்டிக்ஸ்ல AWSல லாட் ஆஃபரிங்ஸ் இருக்கு, மெஷின் லேர்னிங், AI ML லாட் ஆஃப் சர்வீசஸ் இருக்கு. அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி டாபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஒரு சப்சிக்வெண்ட் செஷன்ல அதெல்லாமே கவர் பண்ணலாம். அதுதான் what we're planning to do. So Arvind, if you have you joined back? Okay, looks like he still has a problem. So in the meantime நான் கண்டினியூ பண்ணலாம். லெட் அரவிந்த் ஜாயின். உங்களுக்கு எல்லாருக்கும் கிளவுட் தெரியும். இப்போ AWS தான் இந்த கிளவுட் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த இயர் 2006 தான் AWS இந்த கிளவுட் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்துட்டு S3 சொல்லும், சிம்பிள் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ். அது வந்துட்டு உங்களுக்கு இப்போ ஏதாவது ஃபைல்ஸ் இருந்தா பேக்கப் பண்ணணும் அந்த மாதிரி இருந்தா அந்த S3 யூஸ் பண்ணிட்டு தான் ஸ்டோர் பண்ண முடியும். இந்த கிளவுட்ல பல டெர்மினாலஜியும் AWS தான் கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த எலாஸ்டிக் கம்ப்யூட் சர்வீஸ், எலாஸ்டிக் பிளாக் சர்வீஸ், அந்த மாதிரி எல்லா சர்வீஸும் நீங்க பார்த்தா ஈவன் அதர் ஹைப்பர் ஸ்கேலர்ஸ் இருக்கு மார்க்கெட்ல. பட் எல்லாருமே AWS பார்த்துட்டு தான் ஓகே இந்த கிளவுட் ஒரு வயபிள் ஆப்ஷன் தான் ஃபார் த கஸ்டமர், அந்த மாதிரி பார்த்துட்டு தான் அவரும் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ AWS பெனிஃபிட் வந்துட்டு சின்ஸ் we are in the business from 2006 onwards. And the AWSல I just joined back. Yeah, thanks Arun. I'll just make this statement and hand it over to you. Yeah. ஓகே, அப்போ AWSல எல்லா சர்வீஸும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் Amazon.in அதில் நம்ம ட்ரை பண்ணிட்டு இஃப் இட் இஸ் பெனிஃபிஷியல் ஃபார் Amazon ரீட்டைல் செக்மெண்ட், அந்த சர்வீஸ் தான் இவென்ச்சுவலி இட் இஸ் கம்மிங் அவுட் அண்டர் AWS சர்வீசஸ். அப்போ இதுல அப்போ உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும். இப்போ Amazonல ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண உங்களுக்கு தெரியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த வெப்சைட் டவுன் ஆகல,
there are a lot of services that are needed. Compute தேவை இருக்கு, database services தேவை இருக்கு, even ML service தேவை இருக்கு. இப்போ நீங்க போய் ஒரு புக் பர்ச்சேஸ் பண்ணா அது ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும். ஓகே, நீங்க இந்த புக் சர்ச் பண்ணிருக்கு, பட் இந்த புக் பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமர் they have also liked few other books. அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் எல்லாமே மெஷின் லேர்னிங் பண்ணித்தான் பில்ட் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி சர்வீஸும் once it is built in Amazon, it came as a service in AWS also. So AWS இருக்க almost all services has come up after Amazon retail tried these services. So that is the main reason you should be confidently deploy your workload on AWS. So with that statement, I will hand it over to Arvind to take over the review presentation. Arvind, over to you. Yeah, thanks for this. Sorry again, everyone. My internet doesn't like Zoho presentation for some reason. So yeah. So as Rajesh Sonamari. We again are not able to hear. Okay, I think he's still facing. Arvind, you're still there, but we are not able to hear you. Rajesh, next slide, please. Yeah. Arvind, we're still losing you. We are not able to hear you. Can you hear me now? Yeah, better. Yeah, okay. So next slide போயிட்டீங்களா? அதே ஸ்லைட்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கு. What sets AWS apart? அந்த ஸ்லைட் தான் இப்போ இருக்கு. உங்களுக்கு எனக்கு ஸ்லைட் நம்பர் 2 தெரியுது. மேபி I have to restrict or something. That's okay. If slide 3ல இருக்கீங்கன்னா no issues. எல்லாருக்குமே இந்த சைடு what sets AWS apart? அந்த ஸ்லைட் தான். Still we are on the slide 2. Now it is visible. Now it's visible. Okay. Maybe you can put it on slideshow also. You are seeing the entire PowerPoint. So it's a good option. Okay. If you are able to see, we can go ahead. Okay. So சொன்ன மாதிரி 2006ல இருந்து AWS இருக்கு, and more than 200 plus இருக்கு. Actually it's almost 300 now. And ஏர்லியர் சொன்ன மாதிரி கஸ்டமர்ஸோட ப்ராப்ளம்ஸ் அவங்களோட இதுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்க ட்ரை பண்ணி அதுலேருந்து வந்தது தான் 90% ஆஃப் த சர்வீசஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா we have presence in 32 regions across like as many countries with 102 availability zones and 400 plus edge locations. இதெல்லாம் என்னன்றத சப்சிக்வெண்ட் ஸ்லைட்ல நான் சொல்றேன். And there is this volume economics னு ஒரு கான்செப்ட் எல்லாம் ஜென்ரல் இதுதான். ஸோ வந்து எப்போ நிறைய யூஸ் பண்றாங்களோ அப்போ வந்து அதோட ப்ரைசஸ் எல்லாம் குறையும். அதே மாதிரி தான் AWS ரீச் ஜாஸ்தி ஆக ஆக price reduction வரும். And the price reduction obviously is the benefit passed on to the end customer, right? I see there is a raised hands. Okay. So இதுல வந்து இது apart from this we have so many partner networks like the AWS partner network. There are so many partners like Workmates Core to Cloud who are a pioneer partner in India, right? So likewise we have various partners across the world who help taking AWS services to the end customers, right? Next slide, Rajesh. AWS regions and availability zone. It's not changed for me. Yeah, it's showing now. Okay. Now it's changed. Okay. Yeah. So what is the AWS region, right? So நம்ம வந்து region நிறைய சொல்லியிருப்போம். நீங்க already some of you might have deployed
AWS workloads in different regions. So regions na onnolla vera countries la specific data centers are built by AWS to serve customers in those regions. So அந்தந்த ஊர்ல இப்போ வந்து இந்தியாவில் 2 ரீஜியன் இருக்கு, மும்பை அண்ட் ஹைதராபாத். லைக்வைஸ் யூஎஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 8 ரீஜியன் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்டினென்ட் கண்ட்ரி டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி மல்டிபிள் ரீஜியன்ஸ் கொடுப்போம். ஸோ இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரீஜியன் தான் இருந்தது, போன வருஷம் தான் ஹைதராபாத் வந்தது. ஸோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக we saw a scope in providing a new region. So அதனால ஹைதராபாத்ல வந்தது. ஸோ சவுத் கஸ்டமர், ஈஸ்ட் கஸ்டமர்ஸ்லாம் வந்து இப்போ ஹைதராபாத்ல வந்து டிப்ளாய் பண்றாங்க. ஸோ ரீஜியன்ல என்ன இருக்கும்? ஸோ ரீஜியன்ல வந்து அட்லீஸ்ட் 3 அவைலபிலிட்டி ஜோன் இருக்கும். அவைலபிலிட்டி ஜோன்னா என்னன்னா, இட்ஸ் அ கம்ப்ளீட் data center by itself. So it can be a fully functional, isolated data center which are interconnected with each other in that region, and of course onto the AWS backbone. So across the globe there is a AWS network, like wheat broadband internet service providers வச்சிருக்காங்க, like Tata, அந்த மாதிரி Equinix, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து across the globe of undersea cables and other different various mechanismல கனெக்ஷன் வச்சிருக்காங்க. அதே மாதிரி AWS-ம் இதுல வந்து ஒரு பேக் போன் செட் பண்ணிருக்கோம். ஸோ தீஸ் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் ஃபர்ஸ்ட் அவங்களுக்குள்ளேயே கனெக்ட் ஆயிருக்கும், பிளஸ் ஒரு டிரான்சிட் சென்டர்னு ஒரு இருக்கும், அது வழியா வந்து இட் கனெக்ட் டு தி இன்டர்நெட் அண்ட் ஆன் டு தி AWS பேக் போன் அக்ராஸ் த வேர்ல்ட். ஸோ இதெல்லாம் இந்த AWS ரீஜன் ஈச் இஸ் அ டேட்டா சென்டர். இந்த 3 அவைலபிலிட்டி ஜோன்ல ஏதாவது 2 ஃபங்க்ஷன் ஆகலைன்னா கூட ஃபார் வாட் எவர் ரீசன், ரைட், இன்னொரு ஒரு டேட்டா சென்டர் வந்து கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஸோ இதுக்காக தனி பவர், தனி எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஸோ இதெல்லாம் வந்து அரௌண்ட் ரேடியஸ் ஆஃப் 50 கிலோமீட்டர்ஸ்குள்ள மாறி வச்சிருப்பாங்க. அண்ட் ஸோ பேசிக்கலி டு கிவ் யூ ஹை அவைலபிலிட்டினா எப்பவுமே நம்ம சர்வீசஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த அவைலபிலிட்டி ஜோன் கான்செப்ட். அண்ட் ஈச் ரீஜியன் அட்லீஸ்ட் வில் ஹாவ் அ மினிமம் ஆஃப் 3 அவைலபிலிட்டி ஜோன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மும்பை அண்ட் ஹைதராபாத் இது ரெண்டுலையும் 3 அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு. ஸோ உங்க அப்ளிகேஷனை நீங்க அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணீங்கன்னா நீங்க வந்து இந்த அவைலபிலிட்டி ஜோனோட கேப்பபிலிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் ராஜேஷ். ரைட், ஸோ இப்போ வந்து நம்ம AWS-ஓட ரீஜியன்ஸ் எது அது பெட்டர், எதுக்காக பண்ணியிருக்கோம் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து we'll go into the use cases, right? So வந்து இப்போ இந்த காலத்துல ஒரு ஆப்போ ஒரு வெப்சைட்டோ இல்லாம பிசினஸே கிடையாது. ஸோ எதுக்காக போடுறோம்னா எல்லாரும் உங்களை இன்டர்நெட்ல ரீச் பண்ண முடியும், கஸ்டமர்ஸை நீங்க இன்டர்நெட் மூலமா சர்வ் பண்ண முடியும். அதுன்றத வந்து ஒரு கம்பெனிக்கு அந்த ரிக்குவயர்மெண்ட் மாறி இருக்கும். பட் தேர் மினிமல் கேசஸ் ரன்னிங் செக்யூர் வெப்சைட்ஸ் ஃபார் யுவர் பிசினஸ், கரெக்ட்? ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி யூஸ் கேசஸ் யூ வாண்ட் டு டாக் அபவுட் அண்ட் ஹவு ஈஸி இட் இஸ். எவ்வளோ ஈஸியா வந்து நம்ம AWS-ல நீங்க ஒரு வெப்சைட்டை ஹேண்டில் பண்ணலாம், டிப்ளாய் பண்ணலாம். அப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆகும், எதுக்காக பண்றோம் அப்படின்றதுக்கு வந்து அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். ஹரி, ஸோ ஆன் டிமாண்ட் ஸ்கேலபிள் சொல்யூஷன். என்னடா சொல்றோம் ஆன் டிமாண்ட் என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ தேவையோ அப்போ வந்து நீங்க வெப்சைட்டை ரன் பண்ணிக்கலாம், எவ்வளோ சைஸ் வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேபி உங்க கஸ்டமர் நார்மல் டேஸ்ல 10 பேர் தான் இருக்காங்க, ஆனா பண்டிகை காலத்துல 1000 பேர் வராங்க அப்படின்னா 1000 பேர் ஒரே வெப்சைட் யூஸ் பண்ணும்போது ஸ்லோ ஆயிடும். ஸோ அதுக்காக வந்து அதை நான் வெப்சைட்டோட கெப்பாசிட்டி, நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் இதெல்லாம் கூட்டி 1000 பேருக்கு அந்த டைம்ல இமீடியட்டா சர்வ் பண்ற மாதிரி பண்ண முடியும். ஸோ இதுல என்ன போட்டிருக்கோம்னா, ஸ்கேல் வெப்சைட்ஸ் அப் அண்ட் டவுன் ரெஸ்பான்ஸ்ல டிராஃபிக் வால்யூம். ஸோ இப்போ தீபாவளி டைம்ல பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஜாஸ்தி போயிருக்கும், திரும்ப இப்போ கொஞ்சம் டல் அடிக்கும், இப்போ நியூ இயர் பொங்கலுக்கு திரும்ப ஏறும். ஸோ அப்பப்போ நீங்க ஒரு வாட்டி சர்வர் வாங்கி வித்து அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாதுல்ல. ஸோ அதுக்கு வந்து ஆன்லைன் AWS-ல வெப்சைட்ஸ்ல ஹோஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் டிமாண்ட் எப்போ வேணுமோ ஹை கெப்பாசிட்டி தூக்கிக்கலாம், எப்போ வேணுனாலும் குறைச்சிட்டு இது பண்ணலாம். ஸோ உங்களோட நீங்க வந்து ஃபுல் டைம் அது காசு ஸ்பெண்ட் பண்ணி மொத்தமா வாங்கி வைக்கணுன்ற அவசியமே கிடையாது, எப்போ தேவையோ பண்ணலாம். ஸோ பே as you go. So whenever you want to use, you scale it and use it and then scale down whenever you don't need it, right? அதுதான் வந்து இந்த ஸ்லைடோட சாராம்சம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ்.
ரைட். ஸோ ஒன் ஆஃப் த கான்செப்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப் ஹோஸ்டிங் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ பல ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, வெறும் வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணுவாங்க, வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம். ஸோ அதே மாதிரி வந்து ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ வாட் இஸ் ஸ்டாட்டிக்? ஸோ உங்க வெப்சைட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த HTML, ஜாவா ஸ்கிரிப்ட், CSS, இந்த இமேஜஸ், வீடியோஸ், இது எல்லாமே ஸ்டாட்டிக். இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக்கா அப்படியே ரெண்டர் ஆகக்கூடிய விஷயங்கள், கரெக்டா? ஸோ இதை வந்து நீங்க ஈஸியா ஹோஸ்ட் பண்றது S3. ஸோ S3 stands for Simple Storage Service, right? It was one of the first services introduced in AWS long back in 2008, right? ஸோ இந்த சர்வீஸ்ல வந்து நீங்க வந்து ஸ்டாட்டிக் கண்டென்ட்டை ஃபுல்லா ஹோஸ்ட் பண்ணிட்டு எனி சர்வர் சைடு வேணுன்றத வந்து நீங்க பின்னால வந்து ஒரு ஈஸி இன்ஸ்டன்ஸ், VM இன்ஸ்டன்ஸோ கண்டெய்னர்ஸோ ஏதாவது வச்சு ஓட்டலாம். பட் ஸ்டாட்டிக் கண்டென்ட்டுக்கெல்லாம் வந்து தனியா நீங்க வந்து சர்வர்லாம் ஹோஸ்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸ்டோரேஜ்ல வெரி சீப் காஸ்ட்ல நீங்க வந்து இதை போட்டுக்கலாம். ஸோ டிபிக்கலி இந்த சொல்லியிருக்கிற மாதிரி மார்க்கெட்டிங் சைட்ஸ், பிளாக்ஸ் ஆர் ஃப்ரண்ட் எண்ட் ஃபேசிங், பட் லாட் ஆஃப் நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் வெப்சைட் ஆஃப் திங். இந்த மீடியா ஸ்டாட்டிக் கண்டென்ட் எல்லாமே வந்து இட் கேன் பி டெலிவர்டு ஃப்ரம் ஸ்டோரேஜ். ஸோ கிளவுட் ஃப்ரண்ட்னு ஒரு CDN இருக்கு. ஸோ அது மூலமா நீங்க பண்ணலாம். இல்லை வெப் ஹோஸ்டிங் மட்டும்தான் வேணும் அப்படின்னா வெறும் ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங்கே பண்ணிக்கலாம். அது வந்து ஹைலி அவைலபிள் குளோபல் சர்வீஸ். ஸோ உங்க கஸ்டமர்ஸ் எங்க இருந்தாலுமே வந்து தே கேன் பி ரீச்டு ஈஸிலி, ரைட்? ஸோ இப்போ சில பேருக்கு வந்து கஸ்டமர் சிங்கப்பூர்ல இருக்கலாம், ஜப்பான்ல இருக்கலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த எட்ஜ் லொகேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ எட்ஜ் லொகேஷன்னா என்னன்னா ஒரு ரீஜியன்லாம் இருக்குல்ல, அதுக்கு சுத்தி வந்து நிறைய எட்ஜ் லொகேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில பாத்தீங்கன்னா எட்ஜ் லொகேஷன் இருக்கு, பெங்களூர் ஒரு எட்ஜ் லொகேஷன் இருக்கு. ஸோ இங்க இருக்கிற கஸ்டமர்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணும்போது இமீடியட்டா இந்த எட்ஜ் லொகேஷன்ல இருந்து இந்த ஸ்டாட்டிக் கண்டென்ட் எல்லாம் டெலிவர் ஆயிடும். ஸோ சர்வர் வந்து மும்பைல இருக்கலாம், ஹைதராபாத்ல இருக்கலாம், பட் க்ளோசஸ்ட் எங்க இருக்காங்களோ அங்கிருந்து இந்த CDN மூலமா வந்து டெலிவர் ஆயிடும். ஸோ அதுதான் வந்து எட்ஜ் லொகேஷன்ஸ் சொல்லுவோம். ஸோ ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங் இஸ் ஒன் ஆஃப் த வெரி என்ன சொல்றது, மோஸ்ட் ஆஃப் டைம் இந்த வந்து வெப் ஹோஸ்டிங் வந்து கண்டிப்பா ரிக்வயர்மெண்ட் இருக்கும். இது கண்டிப்பா நீங்க வந்து S3 வெப் ஹோஸ்டிங் வந்து ட்ரை பண்ணணும். ஓகே, யா, நெக்ஸ்ட். ஸோ S3ல ஹோஸ்ட் பண்றதுனால என்ன அப்படின்னா எவ்வளோ கண்டென்ட் வேணாலும் டெக்னிக்கலி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் ஹைலி ஸ்கேலபிள், ஹைலி அவைலபிள் மாடல். அண்ட் 11 நைன்ஸ் ஆஃப் ரிலையபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல எப்படின்னா அவ்வளோ பர்சன்டேஜ் வந்து தட் இஸ் SLA. ஸோ அதுக்கு வந்து உங்க கண்டென்ட் வந்து எதுவும் ஆகாம அப்படியே ரிலேபிளா ஸ்டோர் ஆயிருக்கும்ன்றது தான் அதோட அர்த்தம். ஸோ விச் மீன்ஸ் லைக் யூ கேன் ட்ரஸ்ட் இட் ஃபார் டெலிவரிங் எனிதிங், ஸ்டோரிங் எனிதிங். அப்புறம் வந்து பேசிக்கா அந்த வெப்சைட்ல நீங்க உங்களோட ஃபைல்ஸ், ஜாவா ஸ்கிரிப்ட், இந்த ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு கான்ஃபிகர் பண்ணணும். S3 வெப் ஹோஸ்டிங்னு நம்ம AWS கன்சோல் இருக்கு. AWS கன்சோல்னா AWSக்கு ஒரு வெப்சைட் இருக்கும், aws.amazon.com போனீங்கன்னா லாகின் பண்ணீங்கன்னா எல்லா சர்வீஸும் எல்லாம் இருக்கும். அதுல S3ல போயிட்டு நீங்க வந்து இந்த வெப் ஹோஸ்டிங் எனேபிள் பண்ணி விட்டீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு சிம்பிள் வெப்சைட்டா செட் பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ எப்போ வந்து நான் ஸ்டாட்டிக் வெப்சைட் யூஸ் பண்ணுவேன்னா எனக்கு நிறைய சர்வர் சைடு கோடிங்லாம் இருக்கு, பேக் எண்ட்ல ஏதாவது ரன் பண்ணணும், இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபைலை ப்ராசஸ் பண்ணணும், அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தா அதெல்லாம் நம்ம வந்து ஸ்டாட்டிக்ல யூஸ் பண்ண முடியாது. ஸ்டாட்டிக்னா அப்படியே என்ன இருக்கோ அப்படியே வந்துடும், கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் தான். ஸோ அதுல இருக்கிற ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரௌஸ் பண்ணும்போது அந்த ப்ரௌசர்லாம் ரன் ஆகும், சர்வர் சைட்ல ரன் ஆகுது. ஸோ அந்த மாதிரி கேசஸ்க்கு வந்து வெப்சைட் யூஸ் பண்ணிக்கலாம். அடிக்கடி சேஞ்ச்லாம் பண்ண மாட்டேன். அப்புறம் வந்து எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவான், அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பேசிக்கா என்னன்னா நான் வெப்சைட்டே ஹோஸ்ட் பண்ணி சர்வர்லாம் வச்சு மேனேஜ் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து S3 ஸ்டாட்டிக் வெப்சைட்டை டெஃபினட்டா வந்து யூஸ் பண்ணணும். இந்த டயக்ராம் இஸ் பேசிக்கலி வெரி சிம்பிள் டயக்ராம். ஸோ S3 எப்படி ஒர்க் ஆகும், S3 ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ் அப்படின்றதுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிடுவோம். அண்ட் உங்க DNS சர்வர் வந்துட்டு நீங்க ஹோஸ்ட் நேம் AWSலயே வச்சிருக்கலாம், இல்லை வேற எங்கேயாவது வச்சிருந்தாலும் அங்கேருந்து அந்த CNAME வந்து மேப் பண்ணி விட்டுட்டானா Amazon Route 53 ஒரு சர்வீஸ் இருக்கு. இட்ஸ் DNS ரவுட்டிங் சர்வீஸ், ரைட்? ஸோ அதுல வந்து ரவுட் ஆகி
நீங்க உங்களோட கண்டென்ட்லாம் அப்படியே டெலிவர் ஆகும். இன்ஃபேக்ட் இந்த டயக்ராம்ல இன்னொரு அப்டேட் போடலாம். ஸோ இதுல வந்து கிளவுட் ஃப்ரண்ட்ன்ற சிடிஎன் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம்னா சிடிஎன்ல இருந்து டைரக்டா S3 வந்து சிங்க் ஆகிக்கும். ஸோ சிடிஎன்ல இருந்து தான் வரும். ஸோ வந்து சர்வருக்கு கூட போகாது. S3 பக்கெட்டு கூட ஒரு வாட்டி சிங்க் பண்ணிட்டா இல்ல உங்களுக்கு சேஞ்ச் ஏதாவது பண்ணா வந்து சிங்க் ஆகும், மற்ற நேரத்துல போகவே போகாது. இட்ஸ் as simple as that. Slide please. ரைட். ஸோ எட்ஜ் லொகேஷன் பத்தி நான் ஆல்ரெடி பேசியாச்சு. கேஷ் கண்டென்ட் அண்ட் எட்ஜ் அதான் சொன்னேன், சிங்க் ஆகும் சொன்னேன் இல்லையா. ஸோ கேஷிங் வந்து கேஷ் பண்ணியிருக்கோம் எட்ஜ் லொகேஷன்ஸ்ல, கேஷ் ஆகி வந்து நீங்க ஈஸியா வந்து கஸ்டமர்ஸ்க்கு யூஸ் ஆகும். அண்ட் ஆரிஜின் சர்வர்ல எப்போ தேவையோ வந்து நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இல்லை நீங்க HTTPS போட்டு தாராளமா யூஸ் பண்ணலாம். செக்யூர்டு இதுல உங்களோட HTTPS சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சு பண்ணலாம். ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு டூ எனி கைண்ட் ஆஃப் செக்யூர் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் எனி திங், அது இல்லாம ஒரு பிரச்சனையும் இல்லாம உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ரைட். ஸோ ஓகே, இந்த ஸ்லைடு இருக்கா நான் கவனிக்கல. ஸோ கிளவுட் ஃப்ரண்ட் போட்டு இப்படிதான் பண்ணணும்ன்றது இந்த ஸ்லைடு. இதை பத்தி ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ரைட். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன் கிளிக்ல நீங்க வந்து ஹோஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்க கண்டென்ட் எல்லாம் S3 பக்கெட்ல போட்டு கிளவுட் ஃப்ரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ கிளவுட் ஃப்ரண்டோட பேஜ் செட்டிங்ஸ்ல போயிட்டு இந்த பக்கெட்ல இருக்கிற ஃபைல்ஸ், இந்த ஃபைல் தான் index.html, இதை வந்து லோட் பண்ணுங்க. இந்த டொமைன் அட்ரஸ்க்கு வந்துட்டு இந்த டிஎன்எஸ் டொமைன் நேம் வந்து நீங்க மேப் பண்ணிட்டு 4 ஸ்டெப் தான் இதுல போட்டுக்கிற மாதிரி, நாங்க எதுவுமே இது பண்ணல. ஸோ இது வந்து இது பண்ணாலே வந்து within 2 minutes your website will be running up and running from S3 static content. Like, ஸோ இதுல என்ன சொல்ல வரோம்னா, ட்ரெடிஷ்னல் வெப் ஹோஸ்டிங்ல பண்ணணும், இல்லை எனக்கு சர்வர் சைட்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றீங்கன்னா நீங்க வந்து ஈஸியா வந்து EC2 இன்ஸ்டன்சஸ். EC2 அப்படின்னா எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட், அதுதான் EC2 அதோட அப்ரிவேஷன். ஸோ கம்ப்யூட் கெப்பாசிட்டி, கம்ப்யூட்னா வர்ச்சுவல் மிஷின்ஸ் கொடுப்போம். ஸோ EC2ல வந்து ஒரு 100 விதமான வெப்சைட் இது இருக்கு, EC2 இன்ஸ்டன்ஸ் ரைட்ஸ் இருக்கு. நம்மளோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு எது தேவையோ அதை வந்து நம்ம அந்த ரைட் இன்ஸ்டன்ஸை சூஸ் பண்ணலாம். இல்லை யூ கேன் டேக் ஹெல்ப் ஃப்ரம் லைக் பார்ட்னர்ஸ் லைக் ஒர்க்மேட்ஸ் ஆர் AWS அக்கௌண்ட் மேனேஜர்ல SA வந்து நீங்க வந்து கேட்டு they give you guidance. ஸோ அதை வச்சு நீங்க உங்க ஒர்க்லோடுக்கு தேவை. ஸோ நான் சின்ன ஒரு டேட்டா பேஸ்லாம் ரன் பண்ண போறேன், சின்ன வெப்சைட் ஒன்று ரன் பண்ண போறேன், அதுக்கெல்லாம் இப்படி இல்லை நான் நிறைய இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன்ஸ்லாம் போடுற மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் இன்டென்சிவா அப்ளிகேஷன் ஓட்ட போறேன், ஸோ அதுக்கு நான் என்ன மாதிரி இது இல்லை நான் மிஷின் லேர்னிங்லாம் பண்ண போறேன். ஸோ மிஷின் லேர்னிங் இருக்கு, GPU எல்லாம் தேவை. ஸோ கிராஃபிக்ஸ் இது இருக்கிற மாதிரி மெமரி இருக்கிற மாதிரி இன்ஸ்டன்ஸ்லாம் இருக்கு. ஸோ எது வேணும் அப்படின்றத வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட ரிக்குவயர்மெண்ட் படிதான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி இட்ஸ் அ ரெகுலர் உங்களோட வெப் சொல்யூஷன்ஸை ஹோஸ்ட் பண்ணலாம். ராஜேஷ், நெக்ஸ்ட் ஸ்லைட். ரைட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்து இட்ஸ் அ சிம்பிள். Rajesh, can you just zoom it a bit? I don't know if everyone is able to see it clearly. Zoom, okay. Slide show mode la போடுங்க இல்லாட்டி பெஸ்ட். ஸ்லைட் ஷோ, ஓகே. இப்போ ஸ்லைட் ஷோ விட்டு இருக்கு, வந்திருக்கா? வரல. ஓகே, give me a second. Again, sorry for the thing. So in the earlier on the Zoho meetings, I think first time என்னோட இதுல யூஸ் பண்ண சொன்னால பிரசன்ட் பண்ண முடியல, கொஞ்சம் இது இருக்கு. ராஜேஷ் பிரசன்ட் பண்றாரு, பட் something you are not able to see or anything. Okay, better now. Yeah, now it is full screen. So நம்ம வந்து இதுல பார்த்தோம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுல எலியர் வந்து ஸ்டாட்டிக்கா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இந்த கேஸ் பாத்தீங்கன்னா, ஸோ தேர் இஸ் டிபிக்கலா 3 டயர் வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும், உங்களோட அப்ளிகேஷன் லேயர், டேட்டா லேயர் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் டேட்டா பேஸ் இருக்கும். ஸோ இந்த டயக்ராம் சிம்பிளி எக்ஸ்பிளைன்ஸ் தட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா EC2 இன்ஸ்டன்ஸ்ல ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஒரு ஹோஸ்டா இருக்கு. இட்ஸ் இன் பப்ளிக் சப்நெட். பப்ளிக் அண்ட் பிரைவேட் சப்நெட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னன்னா வந்து உங்களோட இதுல வந்து நான் பப்ளிக்கா ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ண விடணும் அப்படின்னு சொல்ற கம்ப்யூட்டர்லாம் வந்து நீங்க வந்து பப்ளிக் சப்நெட்ல போகலாம். ஸோ விச் மீன்ஸ் இன்டர்நெட்ல இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். எனக்கு மற்ற என்னோட டேட்டா பேஸ், என்னோட அப்ளிகேஷன் லேயர், லாஜிக் அதெல்லாம் வந்து
இன்டர்நெட்லேருந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அதை நீங்கள் வந்து ப்ரைவேட் சப்நெட்டில் போடணும். ஸோ அதுதான் அந்த டிஸ்டிங்விஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ரைவேட் சப்நெட்ல அங்கே ரவுட் டேபிள்ஸ் இருக்கும். ஸோ ரவுட்டிங் வந்து எங்கேருந்து எப்படி போகணும், யாரும் அலோவ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிராஃபிக் உள்ள போகும், எல்லாம் வரும். ரைட்டா? ஸோ சொல்றது தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப சிம்பிள் இன்ஃபர்மேஷனா இருக்கலாம், தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் ஓவர்லோட் ஆஃப் இன்ஃபர்மேஷனா இருக்கலாம். பட் நீங்க ஃபர்தர் தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் ரீச் அவுட் டு அவர் பார்ட்னர்ஸ் ஆர் அஸ், வி வில் எக்ஸ்பிளைன் யூ மோர். ரைட்? அண்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் 3 tier அப்ளிகேஷனை நீங்க வந்து குவிக்லி டிப்ளாய் பண்ணலாம் AWSல. யா, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இன்னொரு கான்செப்ட் என்னன்னா லோட் பேலன்சிங். ஸோ இதுவும் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய சர்வர்ஸ் வச்சு நான் மேனேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அது சேம் லோட் பேலன்சிங் ஒர்க்ஸ் இன் AWS ஆர் as well, ரைட்? ஸோ இதுல வந்து உங்க பப்ளிக் ஸோ லோட் பேலன்சர் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் ஏர்லியர் சொன்ன மாதிரி தான். ஸோ முதல்ல வந்து எனக்கு ஒரே ஒரு சர்வர் வச்சு நான் ஓட்டிட்டு இருக்கேன், எனக்கு வந்து பெருசா டிராஃபிக் இல்லை. சடனா நீங்க ஒரு ஹோஸ்ட் பண்ற சாஃப்ட்வேர் வந்து பாப்புலர் ஆயிடுச்சு, ஸோ நிறைய பேர் உங்க சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோங்க அப்படின்னா நான் நிறைய சர்வர்ஸ்ல அந்த லோடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், கரெக்டாக பிரிச்சு விடணும். அதுதான் வந்து லோட் பேலன்சிங். ஸோ நான் வந்து இப்போ ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் பதிலாக ஒரு 7-8 இன்ஸ்டன்ஸ் போட்டு லோடெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ வர ஒரு இன்கமிங் டிராஃபிக் எல்லாம் வந்து இந்த சர்வர் கொண்டு அந்த சர்வர் கொண்டு அந்த மாதிரி பிரிச்சு விடலாம். ஸோ அது பிரிச்சு அதுக்கு வந்து லோட் பேலன்சிங் ரூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரூல்ஸ்லாம் ஒரு லைக் ரவுண்ட் ராபின் ஆர் வெயிட்டட் ஆவரேஜ் ஆர் ஸ்டிக்கி செஷன் பேஸ்ட், ஸோ மல்டிபிள் ஃபார்மேட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க எதுக்கேற்ற மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதனால என்ன பெனிஃபிட்னா வந்து உங்க சர்வீஸ்லாம் வந்து ஹைலி அவைலபிள்னா எல்லாருக்கும் எப்பவும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் லோட் பேலன்சர் வந்து நீங்க அதை வந்து பப்ளிக் ஃபேசிங்கா மாத்திட்டீங்கன்னா உங்களோட எல்லா சர்வீஸையும் யூ வில் மேக் இட் இன்சைட் பிரைவேட் சப்நெட். ஸோ தட் நோபடி கேன் ஆக்சஸ் இட். ஸோ அப்போ வந்து செக்யூரிட்டி வந்து ஜாஸ்தியாகும். ஸ்கேலபிலிட்டினா எனக்கு லோடு ஏற என்னோட சர்வர்ஸோட ஆட்டோ ஸ்கேல் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இத்தனை இது வந்தா எனக்கு இன்னும் சர்வர் ஜாஸ்தி ஆகணும் அப்படின்னு நீங்க கான்ஃபிகர் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி ரோடு ஸ்கேல் ஆகி டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதனால என்ன ஆகும்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ யாரும் வந்து சைட் ஸ்லோவா இருக்கு, நான் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ண போச்சா இல்லையான்னு தெரியல, இல்லை சில சமயம் நம்மளே பார்த்துருப்போம் பேமெண்ட் கேட்வே எரர் அந்த மாதிரி ஏதாவது வரும். ஸோ இல்லை டிக்கெட் புக் பண்ணும்போது டிக்கெட் புக் ஆச்சா புக் ஆகலையானா தெரியாது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து வராம இருக்கிறதுக்கு ஹைலி ஸ்கேலபிள் அண்ட் ஹைலி பெர்ஃபார்மிங் சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம லோட் பேலன்ஸ் பண்ணி AWSல கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஆட்டோ ஸ்கேலிங். ஸோ இதுதான் நான் சொன்னேன் ஏற்கனவே. ஸோ என்னோட நம்ம வந்து ரூல் செட் பண்ணலாம். ஸோ வந்து எனக்கு வந்து நம்பர் ஆஃப் ரிக்வஸ்ட் பர் ஹவர் வந்து ஒரு 10,000 மேலே போச்சுன்னா இன்னொரு இன்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணேன். இல்லை இந்த நிறைய பேர் வந்து கால்குலேஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது என்னோட சர்வரில் அப்படின்னா என்னோட CPU கெப்பாசிட்டி வந்து 60% தாண்டிடுச்சு அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணேன். இந்த மாதிரி வந்து கிரைட்டீரியாஸ்லாம் நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ சொன்ன மாதிரி டிராஃபிக் ஸ்கெட்யூல்டு. ஸோ எனக்கு வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா டீல் பண்றேன். ஸோ காலையில 9:15 3:30 வரையும் தான் வந்து எனக்கு என் வெப்சைட்ல யாருமே வருவாங்க அப்படின்னா அந்த டைமுக்கு மட்டும் நீங்க வந்து நிறைய ஸ்கேல் பண்ணிட்டு பாக்கி நேரத்துல குறைச்சிடலாம். ஸோ அது வந்து ஸ்கெட்யூல்டு. ஹெல்த் செக்னா வந்து ஸோ இப்போ ஏதாவது ஒர்க் ஆகலை ஃபெயில் ஆகுது அந்த மாதிரி கேஸ்லாம் வந்து செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட். ஸோ இதே அந்த 3 tier ஆர்கிடெக்சரை வந்து நம்ம எப்படி ஸ்கேல் பண்றோம் அப்படின்ட்டு காமிச்சிருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் லோட் பேலன்சிங்ல வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வெளியேந்து வரும்போது லோட் பேலன்சர்ல தான் டிராஃபிக் வந்து வரும். அதுக்கப்புறம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விடும். அகைன் இன்டர்னல் லோட் பேலன்சர் ஒன்று வச்சிருப்போம், லைக் உங்களோட அப்ளிகேஷன் லேயருக்கு எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு. அதே மாதிரி டேட்டா பேஸும் பார்த்தீங்கன்னா ரைட்டர் தனியா ரீடர் தனியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்சர்ட் அப்டேட் டிலீட் queryலாம் வந்து ஒரு பிரைமரிக்கு போகும். ரீட் ரெப்ளிகால வந்து எல்லாமே இட்ஸ் காப்பி இருக்கும். ஸோ மிரர் ஆகி இருக்கும். அதுல வந்து உங்களோட செலக்ட் எல்லாம் போகும். ஸோ அதனால என்ன ஆகும்னா இப்போ நீங்க ஏதாவது ரிப்போர்ட்டிங்லாம் பண்றீங்க அந்த மாதிரி கேஸ்லாம் நீங்க வந்து ரீட் ரெப்ளிகால வந்து கொரி பண்ணலாம். வேற ரைட்ல வந்து போயிட்டு அடிக்க தேவையில்ல. ஸோ அப்போ என்ன ஆகும்னா மெயின் டேட்டா பேஸ்க்கு ஓரளவுக்கு லோடு குறைஞ்சிரும். செலக்ட் நிறைய வெறும் ரீடிங் இன்ஃபர்மேஷன்லாம் பண்றதுலாம் வந்து ஃபுல்லா ரீட் ரெப்ளிகால போயிடும். ஸோ அப்படின்னா லோடு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதே மாதிரி மல்டி ரைட் மல்டி ரீடு அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. பட் இப்போதைக்கு டு கிவ் அன் ஐடியா இதுதான் வந்து எப்படி நீங்க வந்து லோட் பேலன்ஸ் பண்ணி ஒரு 3 tier அப்ளிகேஷனை காட்டலான்றதுக்கு ஒரு சிம்பிள் ஆர்கிடெக்சர். ரைட்? யா, நெக்ஸ்ட் ப்ளீஸ். ரைட். ஸோ நான் வெப்சைட் எல்லாம் போட்டு எல்லாம் செட் பண்ணிட்டேன். ஆனா வந்து திடீர்னு ஏதாவது டவுன் ஆச்சுன்னா என்ன பண்றது?
ஸோ எப்படி நான் வந்து டிசாஸ்டர்ல இருந்து ரிகவர் ஆகுறது அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு வந்திருக்கலாம், ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு ஒரு சர்வீஸ் இருக்கு. ஸோ எலாஸ்டிக் டிசாஸ்டர் ரிகவரி சர்வீஸ், டிஆர்எஸ் அப்படின்னு இருக்கும். இதுல வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து ஒரு பிரைமரி அவைலபிலிட்டி ஜோன் வச்சிருக்கோம், இல்லை பிரைமரி ரீஜன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மும்பைல நீங்க பிரைமரியா டிப்ளாய் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, ஹைதராபாத்ல உங்க செகண்டரி டிஆர் ரீஜனுக்கு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஆட்டோமேட் பண்ணி ஃபுல்லா கண்டினியூஸா பேக்கப் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரியல் டைம் பேக்கப். ஸோ அது வந்து ரெப்ளிகேஷன் சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ரெப்ளிகேட் ஆகினே இருக்கும். அதுக்கப்புறம் எப்போ டிசாஸ்டர் ஆகுதோ, வெதர் நீங்களா வேணாலும் ட்ரை பண்ணலாம், இல்லை நிஜமாவே ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னாலும், இப்போ இதெல்லாம் பிரைமரி ரீஜன்லாம் டவுன் ஆயிடுச்சு, அந்த ஹெல்த் செக்லாம் ஃபெயில் ஆகுது, ஓகே டிசாஸ்டர் ரீஜனை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணி வச்சிடலாம். பண்ணிட்டீங்கன்னா ஹைதராபாத் ரீஜன்ல உங்க சர்வர்ஸ் எல்லாம் டிப்ளாய் ஆகி டேட்டாலாம் ஆல்ரெடி ரெப்ளிகேட் ஆயிடுச்சு. அது வந்து அப்படியே மேப் ஆகி உங்க வெப்சைட்டோ இல்லை எனி கைண்ட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அவங்களோட டிஆர் ரீஜியன்ல வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஹை லெவல் வெரி சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் தான். ஸோ இதுக்கு வந்து ஆர்பிஓஸ் அண்ட் ஆர்டிஓஸ்ன்னு சொல்றாங்க. ரிகவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ், ரிகவரி டைம் அப்ஜெக்டிவ், ரைட்? ஸோ ரெண்டு இருக்கு. எவ்வளோ டேட்டா லாஸ் ஆனா எனக்கு பரவாயில்ல அப்படின்றது ஆர்டிஓ, எவ்வளோ டயத்துக்குள்ள என் சர்வீஸ் எல்லாம் வரணும் அப்படின்றது ஆர்டிஓ. ஸோ இது வந்து பேங்க்கு போன்ற பெரிய இதுலலாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு சில பேர் வந்து எனக்கு ஓகேப்பா, எனக்கு ஆஃப் டே டேட்டா ஒர்க் ஆகலன்னா கூட பரவாயில்ல, எனக்கு வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க எவ்வளோ ஹெவியா டிஆர்எஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது மாறும். ஸோ சில பேர் வெறும் பேக்கப் எடுத்து ரீஸ்டோர் மட்டும் பண்ணினா போதும் அப்படின்னா, சில பேருக்கு லைவாவே எனக்கு இருக்கணும் ரெண்டு இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து வார்ம் டிஆர், ஹாட் டிஆர், கோல்டு டிஆர், பைலட், லைட், இந்த மாதிரி 4 கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ இதுல எது வேணுமோ நம்மளோட தேர்வு ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட். ஸோ அதான். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கு ஒரு டயக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டேஜிங் ஏரியா இருக்கும். அதுல வந்து கண்டினியூஸா உங்களோட டிப்ளாய்மெண்ட்ஸ், உங்க ப்ரொடக்ஷன் ஒர்க்லோட். ஸோ இன்னொரு மெயின் பாயிண்ட் என்னன்னா, இந்த ப்ரொடக்ஷன் ஒர்க்லோட் வந்து நீங்க ஏடபிள்யூஎஸ்ல தான் இருக்கணும்னு இல்லை, உங்களோட லோக்கல் டேட்டா சென்டர்ல இருக்கலாம், இல்லை வேற கிளவுட்ல இருக்கலாம், இல்லை கோலோகேட்டட் டேட்டா சென்டர்ல எங்க வேணா இருக்கலாம். பட் அதோட ரெப்ளிகேஷன் மட்டும் நீங்க வந்து ஏடபிள்யூஎஸ் செட் பண்ணிட்டு ரெப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து எல்லாம் ரெப்ளிகேஷன் சர்வர்ஸ்லாம் ரொம்ப சின்ன சர்வர்ஸ்லாம் அதுக்கு ரொம்ப காஸ்ட் ஆகுது. ஸ்டோரேஜுக்கு தான் வந்து உங்க டிஸ்க் ஸ்டோரேஜுக்கு எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலண்டா ஆகும் காஸ்ட். ஒரு டிஸ்க்கு 9 டிஸ்க்கு ஒரு சர்வர், அந்த மாதிரி ஒரு மேப்பிங் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எத்தனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இங்க ரெப்ளிகேஷன் இருக்கும். ஸோ எப்போ டிஆர் ட்ரிகர் ஆகுதோ அப்போதான் வந்து இந்த ப்ரொடக்ஷன்ல லைவான அந்த டேட்டா பேஸா இருக்கட்டும், வெப்சைட்டா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வந்து டிப்ளாய் ஆகி இந்த பேக்கப் எடுத்த டேட்டாலாம் அந்த இன்ஸ்டன்ஸோட அட்டாச் பண்ணிட்டு உங்களோட டிஆர் ரீஜன் வந்து லைவ் ஆகிடும். உங்க வெப்சைட்ல இருந்து அதை டைரக்டா வெப்சைட்டோ இல்லை உங்க இந்த என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் எதுவாக இருந்தாலும் அங்கேருந்து டிராஃபிக் வந்து அந்த டிஆர் ரீஜனுக்கு நீங்க ரவுட் பண்ணி விட்டுறணும். ஸோ இப்படி பண்ணீங்கன்னா வந்து அப்ளிகேஷன் டவுன் டைம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதனால உங்க பிசினஸ் வந்து வில் கண்டினியூ டு ரன் ஃபைன். நெக்ஸ்ட். ஸோ எம்ஜிஎன்ன்றது வந்து இன்னொன்று ஒரு கான்செப்ட் என்னன்னா, மைக்ரேஷன் சர்வீஸ், ரைட்? ஸோ மைக்ரேஷன்ஸ்ல வந்து எப்படி நீங்க வந்து மைக்ரேட் பண்ணலாம் கிளவுடுக்கு. ஸோ நான் ஓகேப்பா, எனக்கு கிளவுட் வந்து எனக்கு இப்போ ஓகே, நான் கொஞ்சம் கிளவுட்ல போயிட்டு என் அப்ளிகேஷன்லாம் ஓட்டணும்னு டிசைட் பண்ணப்போ நான் மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னு கஸ்டமர் கேட்கும்போது இதுக்கு தான் இந்த மைக்ரேஷன் சர்வீஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு வி ஹாவ் அ பஞ்ச் ஆஃப் டூல்ஸ் லைக் மைக்ரேஷன் எவாலுவேட்டர், அப்புறம் டேட்டா சிங்க், ஸ்டோரேஜ் கேட்வே, இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. ஸோ இதுல எது என்ன மாதிரி, ஸோ டேட்டா ஒண்டி தான் நான் மைக்ரேட் பண்ணணும், அப்ளிகேஷனையே மைக்ரேட் பண்ணணும், இல்ல கண்டெய்னரைஸ் பண்ணிட்டு மைக்ரேட் பண்ணணும், அப்படியே மைக்ரேட் பண்ணணும், இல்ல மாடிஃபை பண்ணிட்டு மைக்ரேட் பண்ணணும். ஸோ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுல எது உங்களோட இதுக்கு தேவைக்கு சூட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம இதை மாத்தி கான்ஃபிகர் பண்ணலாம். தீஸ் ஆர் ஆல் மோஸ்ட்லி ஒரு வாட்டி கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டட். ஸோ திரும்ப நீங்க எதுவும் பண்ணவே தேவையில்ல. ஸோ மைக்ரேட் பண்ணி முடிச்சுட்டு AWSல எல்லாமே வந்து டிப்ளாய் ஆகி ஸ்டார்ட் ஆகிடும், ரைட்டுங்களா? ஸோ அதுதான் இதோட இது. ஸோ மைக்ரேஷன்ஸ்க்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமும் வச்சிருக்கோம் AWSல. ஸோ வேறின் நீங்க மைக்ரேட் பண்ணும்போது சில டிஸ்கவுண்ட்ஸ் இல்லைன்னா பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கேன் டச் வித் ராஜேஷ் நாயர். ஸோ அவர் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஸோ மைக்ரேஷன் ஆயிடுச்சு. ஸோ எதெல்லாம் மைக்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லிட்டரலி எது வேணாலும் மைக்ரேட் பண்ணலாம். ஸோ இங்க ஹோல் லிஸ்ட் இருக்கு.
ஸோ ஃப்ரம் ஆரக்கிளாக இருக்கலாம், உங்களை லினக்ஸ் ஒர்க்லோடாக இருக்கலாம், சீக்வல் சர்வராக இருக்கலாம், மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸ் இது வரும் இருக்கலாம். ஸோ எல்லாமே வந்து சப்போர்ட்டட். ஸோ நீங்கள் வந்து இது பண்ணலாம். அதே சமயம் வந்து வி ஹாவ் அதர் திங்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஏஆர்எம் பேஸ்ட் ப்ராசஸ் கால்டு கிராவிட்டான். ஸோ இந்த இன்டெல் அதெல்லாம் கூட லினக்ஸ் ஒர்க்லோட்லாம் ஓடுறதுக்கு அந்த இதில் போனீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் இன்னும் கூட கம்மியாகும். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ திஸ் இஸ் வெரி ஹை லெவல். ஸோ டீப்பா பேசணும்னா வி வில் ஹேவ் செப்பரேட் என்கேஜ்மெண்ட்ஸ் வித் எவ்ரி ஒன் இன்ட்ரெஸ்டட் அண்ட் யூனோ அது கண்டினியூ பண்ணலாம். ஸோ about it. Right. முடிஞ்சது question and answer session, right? Yeah. இப்போ ஏதாவது queries இருந்தால் so we are in the end of the presentation. If there is any query நீங்க கேட்கலாம், நம்ம அட்ரஸ் பண்ணலாம். இதை தவிர இப்போ நம்ம பேசிக் கெட்டிங் ஸ்டார்டட் மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கு. அரவிந்த் ஹைலைட் பண்ண போல there are close to 300 சர்வீஸ், ரைட்? Analytics related, AML related, and the மாதிரி lot of services இருக்கு. But the intention of this call is to cover the most basic service. Rajesh, your voice is not audible. It's breaking. Yeah. So I just looked into the QA section. So some of them under கேட்கல, ஸ்கிரீன் தெரியலன்னா சொல்லிருக்காங்க. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி பியாண்ட் த பாயிண்ட் நான் வந்து சரி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரே ஒரு கொஸ்டின் ஒன்று வந்திருக்கு. ஸோ கேன் வி ஹோஸ்ட் இ காமர்ஸ் வெப் அண்ட் மொபைல் ஆப்? டெஃபினெட்லி மணிகண்டன். ஸோ வந்து மொபைல் பேக்எண்ட்ஸுக்குனே வந்து AWS ஆம்பிளிஃபைன்னு ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஸோ அதுல வந்து நீங்க உங்களோட மொபைல் if you are using like not using native mobile applications, so இந்த மாதிரி ரியாக்ட் நேட்டிவ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்றீங்கன்னா, ஆங்குலர்லாம் யூஸ் பண்ணி பண்றீங்கன்னா வந்து ஆம்பிளிஃபை டெம்ப்ளேட்ஸ் இருக்கு, டைரக்டா அதை வச்சு யூஸ் பண்ணி எனி AWS பேக்எண்டோட நீங்க வந்து கான்ஃபிகர் பண்ணி ரன் பண்ணலாம். இ காமர்ஸ்க்குலாம் தனியாவே வந்து லைஃப் ஸ்டைல்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, லைக் காம்போ பேக் மாதிரி. ஸோ ஒரு VM, ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். ஸோ வேர்ட் ப்ரெஸ், ட்ரூபால் அந்த மாதிரி சொல்யூஷன் வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் டைரக்டா லைஃப் ஸ்டைல்ல வந்து யூஸ் பண்ணலாம். பட் யூ கேன் ஆல்வேஸ் யூஸ் எனி சொல்யூஷன். ஸோ EC2 இல்ல கண்டெய்னர்ஸ், எப்படி உங்க சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து ரன் பண்ணலாம். ரைட். ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. Any other questions? வணக்கம் ராஜேஷ் சார். இப்ப இந்த அப்ளிகேஷனுக்கான ஃபார்ம் இப்போ ஷேர் பண்ணிடலாமா சார்ட்ல? அவங்களுக்கான கிரெடிட் அப்ளிகேஷன்ஸ்க்கான AWS கிரெடிட்கான அப்ளிகேஷனை ஓகே. ஃபார்மை வந்து கௌதம் அந்த ஃபார்மை ஷேர் பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணிடுங்க சார் ராஜேஷ் சார். அதை ஓகே. அப்போ நம்ம கேட்கணும், யோசிக்கணும். அந்த டைம்ல இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தீங்கன்னா எல்லாரும் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுவாங்க நினைக்கிறேன். Okay. So, nama as part of the association with DigitALL, Workmates and AWS, nama vandita DigitALL member ku aga $300 credit for the business users nama provide பண்ணிட்டு இருக்க. அப்போ ஒரு லிங்க் சாட்ல இப்போ பேஸ்ட் பண்ணோம். அந்த லிங்க்ல இப்போ ஆல்ரெடி ஒரு கேள்வி வந்திருக்கு, கேன் வி கெட் $300 USD credit now? அப்போ அது அந்த லிங்க்ல கொஞ்சம் டீடைல்ஸ் தேவை. அந்த டீடைல்ஸ் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுங்க. we will get in touch with you to how to get $300 credit. இது கிரெடிட் மட்டும் இல்ல, இப்போ நீங்க இப்போ ஃபர்தர் இப்போ ஏதாவது டெக்னிக்கல் சப்போர்ட் தேவை இருந்தா, ஆர் சே உங்களுக்கு இப்போ ஒரு டேலி அப்ளிகேஷன் இருக்கு, இட் இஸ் ரன்னிங் ஆன் எ சர்வர் ஆன் ப்ரிமைஸ், உங்களுக்கு வந்துட்டு அதை இப்போ கிளவுட்ல விட்டு மைக்ரேட் பண்ணணும் அந்த மாதிரி இருந்தா, not only this credit, நம்ம workmates மூலம் we can actually migrate the services, migrate the workload for you to AWS cloud. So workmatesல நமக்கு இப்போ மெல்வினும் ராஜேஷும் சௌகதா இருக்கு. They will take some time to brief you on what kind of support our siteல extend பண்ணலாம். What is Workmates? அவர் வந்துட்டு advanced AWS partner தான், AWS cloud partner தான். So Melvin, if you can quickly take them through the capability, right? That will be of help. So
Thanks, Rajesh. Rajesh ji, you're sharing your screen, right? You're prepared with your presentation that you have? Yeah, Melvin. I'm just sharing it. Saugata, can you please give a presentation? Saugata, okay. In the meantime, yeah? Is it visible? No, Rajesh. Okay, in the meantime, while the screen வர்ற வரைக்கும் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தமிழ் மண்ணில் இன்று தொழில்நுட்பமும் டிஜிட்டல் வாயிலாக வளர்கிறதை நினைத்து எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. அதுல நானும் ஒரு அங்கமா ஒரு பார்ட்டா த்ரூ AWS கிளவுட் அண்ட் ஒர்க்மேட்ஸ் மூலமா நானும் ஒரு அங்கமா இருக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. நன்றி JK Muthu sir and entire digital team and AWS and Saugata for this opportunity. So Workmates அப்படின்னா Workmates Rajesh, you can share the screen. I made you a presenter now. Yeah. Sir, okay. So Workmates no, Rajesh, it's not yet. நான் சின்னதா ஒரு பிரீஃப் கொடுத்துடுறேன். நான் ஆல்ரெடி வந்து நம்ம டிஜிட்டல் சங்கமத்துல வந்து வி வேர் பார்ட் ஆஃப் த ஈவெண்ட். எங்க ஒர்க்மேட்ஸோட CEO மிஸ்டர் பசந்தகுமார் ராணா வந்திருந்தாப்ல. அண்ட் ஆல்ரெடி அன்னைக்கு அந்த சங்கமத்துல வந்திருந்தவங்க அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒர்க்மேட்ஸ் என்ன மாதிரி சொல்யூஷன், எப்படி எந்த மாதிரி கஸ்டமருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கிறதுக்கு. டு ஆட் ஆன் டு இட், நான் அகைன் திருப்பி நான் அதே தான் சொல்ல போறேன். ஒர்க்மேட்ஸ் அதாவது தொழில்நுட்பத்திலையும் சகோதரத்துவம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நாங்க வந்து கஸ்டமரை வந்து ரொம்ப பேர்ல இணைச்சிருக்கோம் ஒர்க்மேட்ஸ்ங்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் வி ட்ரை டு இன்வால்வ் வித் த கஸ்டமர். அதாவது எங்க கஸ்டமருங்க பார்க்காம ஒரு எக்ஸ்டெண்டட் IT ஆர்மா தான் வந்து நாங்க வேலை செய்வோம். we have been நாங்க எல்லாருக்குமே வந்து அதான் ஒர்க்மேட்ஸ்ங்கிற மாதிரி சகோதரத்துவம் இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் பேர்ல மட்டும் அல்லாது எல்லா இந்தியா முழுக்க இந்தியாவோட பியூட்டின்னு பாத்தீங்கன்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு மண்ணின் மைந்தர்கள் மாதிரி இப்போ மதுரை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ராஜேஷ் இருக்காப்ல, ராஜேஷ் தான் அந்த ஊர் மண்ணின் மைந்தர். ஸோ யூனிட்டி இன் டைவர்சிட்டியை தான் நாங்க வந்து ப்ரொபகேண்டா பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ தட் வந்து அந்த நேட்டிவ் கனெக்டிவிட்டி உங்களுக்கு வந்து டெக்னாலஜி வந்து எப்பவுமே வந்து ரொம்ப தூரமா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி நேட்டிவ் டச் இருக்கணுங்கிறதுக்காண்டி நாங்க எப்பவுமே வந்து வி ஹாவ் அவர் பீப்புள் இன் த கிரவுண்ட். ஸோ ராஜேஷ் இஸ் சச் அ பர்சன் ஃப்ரம் மதுரை and I myself is based out of Chennai. நானும் சென்னையில இருந்தா ஆப்ரேட் பண்றேன். ஸோ ஒர்க்மேட்ஸ் வந்து எப்படின்னா we are tightly coupled with AWS ஓட அட்வான்ஸ் ராஜேஷ் சொன்ன மாதிரி அட்வான்ஸ் கன்சல்டிங் பார்ட்னர். இந்த அட்வான்ஸ் கன்சல்டிங் பார்ட்னருங்கிறது இட்ஸ் நாட் just an award or certification that we get on top of it. It is நம்ம நிறைய சர்டிபிகேஷன் பண்ணிருக்கணும். அபார்ட் ஃப்ரம் இட் சர்வீஸ் டெலிவரி பண்ணிருக்கணும். அதை ஆடிட் பண்றதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டர் வந்து AWS மூலமா வந்து நம்மளை வந்து சர்டிஃபை பண்ணுவாங்க. அப்பதான் வந்து we will become an advanced consulting partner. ஏன் அட்வான்ஸ் கன்சல்டிங் பார்ட்னர்னா AWSங்கிற பிளாட்ஃபார்ம் ரெடிமேடா இருக்கு, எல்லாமே இருக்குது. பட் அதை உங்களுக்கு வந்து கஸ்டம் ஃபிட்டா பண்ணி இதுதான் பெஸ்ட் ப்ராக்டிசஸ், இதெல்லாம் செக்யூர்டு, இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரிட்ஜ், ஒரு பார்ட்னரா தான் வி கம் இன் டு பிக்சர். ஸோ ஒர்க்மேட்ஸ் வந்து எப்பவுமே வந்து வி ஆக்ட் ஆஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் கஸ்டமர்ஸ் ரெக்வயர்மெண்ட் அண்ட் த பிளாட்ஃபார்ம் விச் இஸ் ரெடிலி அவைலபிள். உங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் ரெடியா அவைலபிளா இருந்தாலும் அதை சர்டன் nuts and bolts has to be integrated. So அந்த இன்டகிரேஷன் பார்ட்ல தான் வி கம் இன் டு பிளே.
Rajesh சொன்ன மாதிரி there are close to about 300 plus services AWS ல இருக்குது. Right from migration பண்றதுல இருந்து to the extent of AIML. இது எல்லாத்திலுமே we have built our expertises and we have brought in our experts who are எல்லாருமே வந்து who are certified in various certifications. Advanced DevOps certification இருக்கும். And Rajesh, if you can blow up the screen. Slideshow mode la podunga. Saugata is presenting. Okay. Saugata, you can go with the previous slide. With the full screen. Previous slide போங்க. Yeah. So நான் இந்த தான் அந்த சர்வீஸ் டெலிவரி அண்ட் கம்பிடன்சிஸ் இதெல்லாம் அச்சீவ் பண்ணாதான், இந்த பேட்ஜஸ்லாம் அச்சீவ் பண்ணாதான் நம்ம வந்து அட்வான்ஸ் கன்சல்டிங் பார்ட்னர்ங்கிற டியர்க்கே நம்ம போவோம். ஸோ இதெல்லாம் அச்சீவ் பண்றது வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட் சௌகதா. Certain solution architect expertise இருக்கணும். We have close to about 100 plus team members across India who has the ability, who are well certified in AWS various certifications. Solution architects professionals irukanga, DevOps professionals irukanga, AML AI professionals irukanga, containerization EKS professionals irukanga, and you have multiple, around 11 badges 12 badges irukum, close to about 11 badges I think. Big data, AML expertise, இது எல்லாமே வந்து it's a set of certifications that we have earned, and it is not just a single person who has. Close to about 100 plus team members irukanga who are very much expertised or well versed in their own specific domain. So that's how we were able to achieve advanced consulting partnership with AWS. And apart from it, idukku taandiyum what we kind of provide is like customer oda or tight fit irukanungiradukandi we help customers in monolith application irukradha microservices decouple panni kodupom, application development பண்ணுவோம், website development பண்ணுவோம், and all those things we also do as part of our service portfolio. So AWS oda entire services நீங்க consulting like நான் உள்ள வரேன், நான் எனக்கு cloud எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரி செட்டப் பண்ணி கொடுப்பீங்க, எதெல்லாம் பெஸ்ட் ப்ராக்டிசஸ், அந்த கன்சல்டிங் மோட்ல இருந்து we can give you the solution up to AIML business. உங்க business AIML வந்து எப்படி உங்க businessக்கு உதவும், or what are all the personalization or business insights, எனக்கு வந்து இந்த இவ்வளவு பாஸ் டேட்டா வச்சு எனக்கு ப்ரொஜெக்ஷன் எப்படி கொடுக்க முடியும், உங்களோட ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்குங்கிறத விஷுவலைசேஷன் பேஸ்ட் ஆன் த பாஸ் டேட்டாவும் we can give it to you. So this is the entire plethora of services that together with AWS that we offer. And இது மட்டும் அல்லாது we'll also act as your extended IT arm. We take care of the basic lights on activities. அதாவது சர்வர் நீங்க ஹோஸ்ட் பண்றீங்க AWS ல, அந்த சர்வரை 24 மணி நேரமும் 7 நாட்களும் ஷிஃப்ட் பேசிஸ்ல we have team members who can monitor, maintain and provide cost optimization. அப்போ மாசம் காஸ்ட் ஆப்டிமைசேஷன் ரிப்போர்ட் முதற்கொண்டு கொடுப்போம். So that வந்து உங்களுக்கு வந்து நாங்க we will act as an extended IT arm of maintenance, monitoring, as well as any development and also any new services that you wanted to implement. Rajesh, if you can நீங்க ஏதோ ஆட் பண்ணனும்னா please go ahead. Yeah, thank you Melvin. Thank you for all. Almost Melvin எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டார். ஆக்சுவலா ஜஸ்ட் நான் few things மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் முத்து சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இந்த ப்ரோக்ராமை சக்சஸ்ஃபுல்லா இந்த அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க.